காவேரி அடுத்த நாள் காலையில வெளியில வந்து நின்னுட்டு போனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மனசுக்குள்ளேயே, வெண்ணிலா நீ வந்து வீடியோவை அனுப்புற, இனி நீ எப்படி அனுப்புறன்னு மட்டும் பாரு. நீ வீடியோ அனுப்பி என்னையும் எங்க அம்மாவையும் இன்னும் நீ டென்ஷன் படுத்துறியா, உன்னோட நம்பரை நான் பிளாக் பண்றேன் பாரு. சாரதா வந்து உள்ள நின்னுட்டு, காவேரி வெளியே நின்று என்ன பண்ற, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா விஜயும் வந்துடுறாங்க. காவேரி விஜயை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இங்க வந்து நிக்கிறாங்க, இது உண்மையா இல்ல நம்ம கனவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்னுட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட, என்ன காவேரி நான் வருவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன் புருஷன் தான் வந்திருக்கேன், உனக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் போது உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். இனி நீ இல்லாம நான் இங்க இருந்து போவே மாட்டேன் காவேரி, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ போயிட்டு உள்ள சொல்லு பாக்கலாம் உங்க அம்மா கிட்ட. ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க, எப்பயோ கூப்பிட்டாங்க, நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா அம்மா ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போனதுக்கு அப்புறம் பின்னாடியே விஜயும் உள்ள போறாங்க. அந்த டைம்ல சாரதா வந்து விஜயை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. விஜய் வந்து சாரதா கிட்ட, ஹாய்ங்க அத்தை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் குடி வர போறேன், நாளைக்கு காலையில தாங்க அத்தை பால் காய்ச்சவே போறேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அக்ரிமெண்ட் பேப்பரும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன், இப்பவே உங்க கண்ணு முன்னாடியே நான் வந்து கிழிச்சு போட்டு காவேரி மனசையும் உங்க மனசையும் மாத்தி நான் காவேரியை எப்படி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு மட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. காவேரிக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விஜய் வந்து காவேரி வீடு பக்கம் வந்ததுனால யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.